வணக்கம் ஆபிரகாம். சென்னை நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு நேற்றைய தினம் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தியை முன்னிட்டு பலரும் மரியாதை செலுத்தியிருந்தனர். வெளி மாவட்டங்கள், சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்து மரியாதையை செலுத்தியிருந்தனர். அந்த வகையில் வட சென்னையின் குறிப்பாக சர்மா நகர், அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே சமயம் கொளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தின் மூலம் பேரணியாக வந்து நந்தனத்தில் இருந்த தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். அவ்வாறு வரும் வழியில் இளைஞர்களுக்கிடையே திடீரென மோதல் ஏற்பட்டுள்ளது. முதலில் வில்லிவாக்கம் அருகே இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதில் கத்தியை வைத்து ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து வரும் வழியில் எல்லாம் திருமங்கலம், கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒருவரை ஒருவர் கத்தியை வைத்து தாக்கிக் கொள்ளும் பரபரப்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதே சமயம் அவ்வாறு பேரணியாக வந்த இளைஞர்கள் தங்கள் இருசக்கர வாகனத்தின் எண்களை மஞ்சள் நிற துணியை கொண்டு மறைத்துக் கொண்டு வந்துள்ளனர். இதனால் போலீசார் அந்த வாகனங்களை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக காவல் நிலையங்களில் எந்தவித புகார்களும் அளிக்கப்படாததால் இது தொடர்பாக இதுவரை எந்த விதமான வழக்குகளும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் தற்போது இந்த வீடியோக்களை அடிப்படையாக கொண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேவைப்பட்டால் கைது செய்யப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே சமயம் வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.